உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கேரளாவில் விளையாட்டு வீராங்கனை பாலியல் பலாத்கார வழக்கில் இதுவரை 29 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா பகுதியைச் சேர்ந்த விளையாட்டு வீராங்கனையான தலித் பெண்ணை 13 வயதிலிருந்து 5 ஆண்டுகளாக 62 பேர் பாலியல் வல்லுணர்வு கொண்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலவும் திட்டை காவல் நிலையத்தில் மட்டும் 16 வழக்குகளும், பத்தனம்திட்டா காவல் நிலையத்தில் 11 வழக்குகளும் பதிவாகியுள்ளன. சம்பவம் தொடர்பாக இதுவரை 29 பேர் கைது செய்யப்பட்டனர். வழக்குகளில் சம்பந்தப்பட்ட சிலர் வெளிநாடுகளில் தங்கியுள்ளதால் அவர்களை வரவழைக்க லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட காவல்துறை தயாராகி வருகிறது. கடந்த ஆண்டு அரசு மருத்துவமனையில் பெண்ணை கூட்டு பாலியல் வல்லுணர்வு கொண்டது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சுபின் என்ற இளைஞர் அந்த பெண்ணை முதலாக பாலியல் வல்லுறவு செய்துள்ளார். தொடர்ந்து தனது நண்பர்களுக்கு அறிமுகம் செய்த நிலையில் அவர்களும் பலாத்காரத்தில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. பெண்ணின் ஆபாச புகைப்படங்களை வெளியிடுவதாக மிரட்டி பலாத்காரம் செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக விசாரிக்க நியமிக்கப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வினோத்குமார் மேற்பார்வையில் பத்தனம்திட்டா துணை காவல் கண்காணிப்பாளர் நந்தகுமார் தலைமையிலான தனிப்படை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.